காலங்காத்தாலேயே எவ்வளோ பனி எவ்வளோ மிஸ்ட். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம இந்தியாவிலேருந்து சைனா போறதுக்கு இந்த ஒரே ரோடு தான் இருக்குன்னு? உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். அங்கே பாருங்க இந்த ஸ்னோவில் பாருங்களே எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் நினைக்கும் போது. ஐயோ 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 எங்க பார்த்தாலும் பனியா இருக்கு, எங்க பார்த்தாலும் பனியா இருக்கு. வாயில நடுங்குது பீஃப், வாயில நடுங்குது. ஹாய் பிவிஎஃப், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டவாங்ல இருந்து கும்லா பாஸ் நம்ம போயிட்டு திரும்ப வர வழியில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்னோஃபால்னால ரோடு வந்து பிளாக் ஆயிடுச்சுங்க. அதனால ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து இன்னைக்கு இப்போ நீங்க போறது சேஃப் இல்லைன்னு சொல்லி நேற்று ஈவினிங் வந்த எங்களை வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. மீன்ஸ் அவங்க எங்க சேஃபுக்காக தாங்க அவங்க பண்ணாங்க. இங்க பாருங்க பீஃப் செம்ம சில்லுங்க, செம்ம சில்லு. அவ்வளோ குளிருங்க. இங்கே வந்து இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே கடையில் வந்துட்டு நாங்கள் கேட்டோம் இங்கே எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு பக்கத்துலன்னு. எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நாங்கள் தங்கி இந்த ரூம் காட்டுறோம் பாருங்கள். ஸோ நாங்கள் இங்கே தாங்க தங்கியிருந்தோம். நான் அங்கே வந்து இங்கே தான் படுத்திருந்தேன். ஸோ கட்டல் பெட்டு இதெல்லாம் நாங்கள் எதிரெலாம் பார்க்கலங்க. நம்ம வந்து ஒரு அவசர சூழ்நிலைக்கு வரப்போ நமக்கு வந்து தங்கறதுக்கு இடம் கொடுக்கறதே வந்து பெரிய விஷயமா நம்ம வாழ்க்கையில் நான் நினைக்கிறப்போ நமக்கு இதுக்கிட்ட வந்து கட்டல் மெத்தெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது பீஃப். ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. எப்படி சொல்ல என்ன சொல்லலாம் தெரியல. பட் இன்னைக்கு இவங்க எங்களுக்கு கிடைச்சாங்க காப்பாத்துறதுக்கு. நேற்று என்ன நடந்துச்சுங்கிறத நேற்று எபிசோட் உங்களுக்கு தெரியலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த எபிசோடில் இனி நம்ம இங்கேருந்து கிளம்பி டவாங் போகலாங்க. மேற்கொண்டு என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னென்ன நடக்குது என்னென்ன ஆச்சுங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ வாங்க மோட்டோ விளாகிங் வண்டி ஓட்டிகிட்டே பேசுவோம். भैया थैंक यू भैया, बाय भैया. ஸோ விஎஃப்ஏ கிளம்பியாச்சுங்க. குட் மார்னிங் டு ஆல். பா காலையில் எப்படி இருக்கு பாருங்க. காலங்காத்தாலே எவ்வளோ பனி எவ்வளோ மிஸ்ட்டு எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடமெல்லாம் பயங்கரங்க, பயங்கரம். பா சூப்பராக இருக்குது வியூஃபு, சூப்பராக இருக்குது. ஸ்னோவாக பாருங்கள் வியூஃபு, ஸ்னோவாக பாருங்கள் வியூஃபு எவ்வளோ அழகாக இருக்குது. 2-3 நாளாக இதோட தாங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். ஒரு 3 நாளாக இவங்களோட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் ஸ்னோவோட. ஓ இன்னும் டவாங் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டருங்க. ஐயோ போகிற வழி ஃபுல்லாக மிஸ்ட் ஆகி போச்சு போலங்க. அங்கே பாருங்கள் வியூஃபு, அங்கே பாருங்கள் வியூஃபு பாருங்கள். வியூஃபு இன்னைக்கு தான் நம்ம இந்த எபிசோடை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் முன்னாடி வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. கிளாஸ் செம்ம அழகாக இருக்குங்க. இதுதான் வியூஃபு டவாங்லாம் வேறு லெவலுங்க. லடாக்கை விட ஸ்னோக்கு வேறு லெவலு. லடாக்குக்கே நான் தான் அப்பேங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்னோ வியூஃபு, அவ்வளோ ஸ்னோ அத்தனை இருக்குதுங்க. அப்பா பயங்கரங்க, பயங்கரம். அப்பா வேற லெவலில் இருக்கும். இந்த ரோட ஃபுல்லாக மிஸ்ட் உங்களுக்கு தெரியுதா? ஏதோ பீஃபு டக்குன்னு பார்க்க எப்படி இருக்குன்னா ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே பூந்து வந்து அங்கங்கே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குதுங்க. ரோடு ஃபுல்லாக அங்கங்கே சொன்னாங்க. லாஸ்ட் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஐஸ் அங்கங்கே வந்துருந்துச்சு. அதனால தாங்க எங்களை வந்து ஸ்டாப்பே பண்ணாங்க. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் போங்க, பெரிய அளவில் ஸ்னோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று ஈவினிங்கெல்லாம் நல்ல ஸ்னோங்க. ஐ லவ் நகுலா எனக்கு தெரியல வியூஃபு. இந்த பேரை நான் கேள்வியும் பண்ணல, பார்க்கவும் இல்லை. பா எப்படி இருக்க பாருங்க வியூஃபு ஸ்னோலாம். அப்போ பயங்கரமாக இருக்குதுங்க. ஐயோ நீங்களாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ பார்க்குறீங்களா வியூஃபு? நாடுதான் வியூஃபு, நாடுதான். 2 ஆளாக ஸ்னோவோட வாழ்த்துக்கிட்டு இருக்க இருந்தாலும் கலன்னு வாயில நடுங்குது வியூஃபு, வாயில நடுங்குது. அதான் வேலையா எப்படியாச்சும் ரூமுக்கு ஓடிடணுங்க. டவாங் இன்னும் 5 கிலோமீட்டர் வியூஃபு, இன்னும் 5 கிலோமீட்டர். என்னடா ஒவ்வொரு கிலோமீட்டரா பொறுமையாக கம்மியாகிட்டு இருக்கீங்க. அங்கே பாருங்க இந்த ஸ்னோகளை பாருங்களேன். இந்த ஸ்னோலேருந்து வர குளிரையோ இந்த காற்றையோ இந்த பனியையோ இந்த புயலையோ இந்த தடுக்கத்தையோ எனக்கு இருக்கிற காய்ச்சலையோ எனக்கு இருக்கிற சளியோ எல்லாமே இது எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா இதெல்லாம் நினைக்கும் போது. அப்பா ஓய்யோ இங்கே பாருங்க அப்படியே ஏதோ ஒரு புகை மாதிரி ஒன்று இருக்குது. அந்த புகைக்குள்ளே நம்ம போகிறோங்க. ஐயோ
இந்த மூவிஸில் காட்டுற மாதிரி விஎஃப்எக்ஸே தேவை இல்லைங்களே இங்கே. இந்த பனி மேகத்துக்கு அப்புறம் இந்த மிஸ்டுக்கெல்லாம் விஎஃப்எக்ஸே தேவைப்படாத ஒரு ஊர் பிஎஃப் இது. ஐயோ கல்லுங்க, ஜஸ்ட் மிஸ் அங்கங்கே கல் கிடக்குது பிஎஃப். இங்கேயும் லேண்ட்ஸ்லைடு மாடலாம் அப்பப்போ ஆகும் பிஎஃப். பார்த்து இருந்துக்கணுங்க, பக்குவமாக சேஃபாக இருக்கணும். ஏமாந்தோன்னு வைங்களேன் அவ்வளோதான், ஜோலி காலி பிஎஃப், ஜோலி காலி. இப்போ பாருங்களேன், ஐயோ எங்கே பார்த்தாலும் பனியாக இருக்கு, ஐயோ. இப்போ வந்து பிஎஃப் நம்ம வந்து ஒரு 1000 ஃபீட்டு இந்த ஹில்ஸ்லேருந்து இப்போ நம்ம டவுன் இறங்குறப்ப இறங்கிடுவோங்க. அவ்வளோ செங்குத்தாக இறங்கும் கீழே, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பிஎஃப். இங்கே பாருங்கள், மேலேருந்து இறங்க ஆரம்பிச்சது கீழே ஃபுல்லாக இறங்கிட்டே இருக்குங்க. அதுதான் இதோட நேச்சரு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பிஎஃப், ஒன்றும் பண்ண முடியாது பிஎஃப். வண்டி ஆக போகுது, ஸ்லோவாக போ. பிளாக் ஐஸ் இருக்கும், பார்த்து போ. அங்கங்கே போருங்க பிஎஃப். ரோட்டில் ஓரம் ஃபுல்லாக ஸ்னோவாக கிடக்கு. எங்க இந்த ஸ்னோ வந்துட்டு அது தான் ஃபீலே தனி ஃபீலுங்க. இதெல்லாம் வந்து நம்ம எல்லா நாளும் லைஃப்பில் நம்மளால் பார்த்துட முடியாது. இங்கே இருக்கிற மக்களுக்கு இது சாதாரணமாக இருந்தாலும் நம்மளை மாதிரி இருந்த மக்களுக்கு நமக்கு இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் பிஎஃப். அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து இவ்வளோ ஸ்னோவை பார்த்துட முடியாது. அதனால தான் பிஎஃப் சொன்னேன். காலையில் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிருக்கூடாதுங்க, கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் கிளம்பியிருக்கணும். இங்கே என்னங்க, இங்கே ஃபுல்லாக பனியாக இருக்குது, பனிக்குள்ளே மாட்டிக்க கூடாது பிஎஃப். உங்களுக்கு தெரியுது இல்லை மிஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஐயோ எந்த பக்கம் என்ன இருக்குன்னே ஒன்றும் தெரிலங்க, ஃபுல்லாக பிளர்ராக இருக்குது. டெட் ஸ்லோவில் தான் நம்மளும் திரும்புகிறோம், போகிறோம், வரோம். தப்புல பீஃப். சரி பீஃப் நீங்கள் சொல்லுங்கள் பீஃப், எப்படி பீஃப் இருக்குது இந்த அனுபவம்? இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படிங்க இருக்குது? டவாங் எப்படிங்க இருக்குது? டவாங் பார்த்தா வேறு லெவலில் இருக்குல்ல. டவாங்லாம் பயங்கரங்க. லே லடாக்கை விட டவாங் வந்து ஸ்னோவில் அள்ளி பிச்சிருச்சு. அது மெயினாக என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. நான் வந்து இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்னோ தெரியுங்களா இங்கே, அப்பா பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் லேயில் வந்து எனக்கு சேம் டிஸப்பாயின்மெண்ட்டடு ஆன் 2 டைம்ஸுங்க. 2 வாட்டி எனக்கு வந்து அங்கே ஃபுல் டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே வந்து பனி வந்துச்சுன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. அங்கெல்லாம் பனி வந்துச்சுன்னா பனி வந்த மாதிரி இருக்கும், -டிகிரிஸில் கும்முன்னு இருக்குங்க. வாரங்க பீஃப், அப்படியே குளிருதுங்க, நடுங்குது பீஃப். எங்கே பார்த்தாலும் ஒரே இதாக இருக்குங்க, மிஸ்டாக மட்டும்தான் இருக்குது. என்னடா நடக்குதுங்க பீஃப்? இன்னும் கீழே வர பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டுக்குள்ளே நம்ம நல்லா மாட்டிக்கிறோங்க. பார்த்து வரணுங்க. ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா டப்புன்னு விழுக வேண்டியதாக இத்திருன்றவனுங்க. ஆனால் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம இந்தியாவிலேருந்து சைனா போகிறதுக்கு இந்த ஒரே ரோடு தான் இருக்குன்னு? உண்மையாங்க, இந்த ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சைனாக்குள்ளே ரோடு போகுது. இங்கிருந்து சைனாக்குள்ளே வரைக்கும் ரோடு போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜாலியாக இதுலேருந்து சைனாக்கு பைக் ரைட் போகலாம். ஆனால் விட மாட்டாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். அது ஒன்று தான் வித்தியாசம். சைனீஸ் கவர்மெண்ட்டை ஒத்துக்க மாட்டாங்க. பட் என்னைக்காவது ஒரு நாள் இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம வந்து சைனா போகலாமா பீஃபு? என்ன சொல்கிறீங்க? சைனாவெல்லாம் போனால் அதிகமாக செலவாகுங்க. முதல்ல இந்த அதர் கண்ட்ரி என் வண்டியை நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஓன் யூஸ், அங்கே போய் வித்தாவாச்சும் பரவாயில்ல. இந்த கார்னட்டி பேசேஜ் அது இதுன்னு எதுக்குங்க கேட்குறானுங்க? ஐயோ காண்டாவுதுங்க. வந்துட்டோங்க. கீழே ஒரு அளவுக்கு வந்துட்டோம். டிராங் 155 கிலோமீட்டர் முடிஞ்சு சார். பார்த்து வந்துட்டோம் சார், பண்ணிட்டோம் சார். 35 சார். ஆமாம் சார். இல்லை ப்ரோ, ஒரே நம்பர் 2 பேத்துக்கும் சார். ஆமாம், நீங்கள் போட்டு கொடுத்தது சார். பின்னாடி எழுதுனீங்க சார். ஓகே சார். பின்னாடி எழுதி இந்த நம்பரு இங்கே எழுதியிருக்கு சார். 35 சார். ஓகே சார். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். நைஸ் டு மீட் யூ சார். போயிட்டோம் சார். அவ்வளோதான் பீஃப். அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவாங் ரீச் ஆகிட்டோம். என்னென்னா இப்போ நம்ம பேசின அண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட ஏன் நான் தமிழில் பேசுனேன் தெரியுமா? அண்ணா வந்து கேரளாங்க. அண்ணாவுக்கு தமிழ் நல்லா தெரியுங்க. கேரளா அண்ணா ஆர்மிஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அண்ணாவும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்காங்க. நிறையா பேர் இங்கே தாங்க இருக்காங்க. சரி, அதனால நமக்கு வந்து ஆர்மி அண்ணாங்களை வந்து நம்ம பிடிச்சிட்டோன்னா போதும் பீஃப். அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. எந்த ஸ்டேட்டு எந்த ஊரில் எங்கே போனாலும் இன்கேஸ் ஒரு ஆர்மி அண்ணா இருந்தாங்கன்னா போதுங்க. அது மெயினாக எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட முடியாது. மெயினாக இந்த லடாக் ட்ரிப் போகிறீங்க,
சரிங்களா? இல்லை அருணாச்சல் போகிறீங்க, ஹிமாச்சல் போகிறீங்க, எதுக்குங்க பயப்படுறீங்க? ஆர்மி இருக்காங்க, அவங்க போதுங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு. பக்கத்து நாட்டுக்காரங்கிட்ட இருந்தே காப்பாற்றுறாங்களா, நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? அவங்க போதுங்க நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு. அண்ணா கிட்ட வந்து என்ன ஹெல்ப்பு கேட்டாலும் உடனே பண்ணுவாங்க. அது எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் அவங்க எடுத்து பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு ஹெல்பிங் கேரக்டராக மட்டும்தான் இருப்பாங்க. ஒருத்தர் 2 பேரை சொல்லுங்க, ஒருத்தர் கூட தப்பாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு மட்டும் நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஆர்மியில் ஒரு அண்ணா கூட தப்பாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஹெல்பிங் மைண்டாக மட்டும்தான் இருப்பாங்க. சீரியஸாக. அதனால அவங்களுக்கு எந்த ப்ராஃபிட் எதுவுமே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாமே ஹெல்பிங் மைண்டாக மட்டும்தான் இருப்பாங்க. நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, உங்களுக்கு உடம்பு இல்லைன்னா அடுத்த நிமிஷம் உங்களை கூப்பிட்டு ஆதரித்து பார்த்துக்கிறது லடாக்லேருந்து சரி, இங்கே அருணாச்சலும் சரி, அவங்க மட்டும்தாங்க. அவங்க மட்டும்தான். மனசார சொல்கிறேன் பீஃபு, சீரியஸாக. நம்ம இந்தியன் ஆர்மிக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃபுங்க. அவங்க அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே சேஃபாக இருக்க முடியாது. ஐ மீன், நம்ம இந்தியன் ஆர்மி அளவுக்கு நம்மளை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு வேறு யாருனாலே முடியாதுங்க. அவங்க தாங்க, நம்ம இந்தியன் ஆர்மி தாங்க நம்மளை பக்காவாக அவ்வளோ சேஃபாக பார்த்துப்பாங்க. மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து சரி, உதவின்னு நீங்கள் கேட்டாலும் சரி, அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க. உண்மையிலேயே எல்லா ஆர்மி ஆஃபீஸரும் அவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடுங்க. ஜம்முலேருந்து நான் எல்லா ஸ்டேட்டில் எல்லா பக்கம் பார்த்தேங்க. மேலே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆர்மி ஆஃபீஸர் இருப்பாங்க. அங்கே நிறையா பக்கமும் எல்லா பக்கம் இதே தாங்க. அப்பாடா. ஓகே பீஃபு, அப்படியே வந்துட்டோம். இன்னும் 5 கிலோமீட்டர் தாங்க டவாங்க. பரவாயில்லைங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயில் வருது. சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது. கிழக்கே உதிக்குது சூரியனே இப்போதான் வருதாடான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, சூரியன்லாம் வந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல, நம்ம இருந்த இடம் அப்படிங்க. நம்ம வந்து 4-5 மலைகளுக்கு நடுவில் அந்த பக்கம் இருந்தோம். இப்போ தான் இந்த பக்கம் வரோம். சன்ரைஸ் ஆகிக்கிட்டே வருது. அப்பா இரும்பல ஆரம்பிச்சிருச்சா? நல்ல விஷயங்க, நல்ல விஷயம். அருமையான வேலை பார்த்துட்ருக்கோம். பைசன் குட்டி என்னாடி பார்த்தீங்கல்ல, நாய்க்குட்டி மாதிரி இருந்துட்டு இருக்குது. நாட்டுக்குட்டி என்ன ஓடுது அது பார்த்தீங்களே, அழகாக குஜுன்னு குஜிட்டிக்காக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கொள்ளுன்னு இருக்கும். புசுன்னு முடியும் வச்சுக்கோங்க. ரோடு கொஞ்சம் பக்கம் போகும்போது லைட்டாக அப்படி கம்பு தம்பு அப்படி அப்படின்னு ஆயிடுதுங்க. கொஞ்சம் மோசமாக போகுது. இப்படிலாம் போகிறனால தான் நமக்கு இப்படி இருக்குது. ஒரு சுற்றுறோம், ஒரு வட்டம் போடுறோம், அதுக்கப்புறம் ரூமை பார்த்து போகிறோங்க. இவர் தாங்க அந்த ஜெயிண்ட் புத்தா, தெரிகிறாரா? கேமராவையும் மேலே திருப்பி வச்சுட்டேன். என்னடா இங்கே கம்பி நட்டி வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்க பீஃபு எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்க. ஜாலியாக ஒரு ரவுண்டு மேலே அங்கே பாருங்க ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு தெரியுதா பீஃபு? கேமரா ஆங்கிளையும் மேலே திருப்பி வச்சுட்டேங்க. உங்களுக்கு தெரியுதா எப்படியெல்லாம் போகுது பார்த்தீங்களா? புத்தாவை 2 ரவுண்டு அடிச்சுட்டு. ஓகே பீஃபு, நம்ம அப்படியே தெரிச்சிடலாங்க. ஓகேங்களா? ஸோ புத்தாவை பார்த்துக்கோங்க பீஃபு. இவர் தாங்க அந்த புத்தா. காலங்காத்தால் அவரை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாங்க. ஸோ இப்போ அந்த புத்தாட்டிருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் நினைக்கிறேன் நம்ம ரூமு. அது கூட வருமானு தெரில. இங்கே பாருங்க விஃபு எவ்வளோ ஸ்டாச்சு இருக்கும். இங்கே பாருங்க ஐ லவ் டவாங் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. இப்போல்லாம் இந்த ஐ லவ் கோயம்புத்தூர், ஆக்சுவலாக இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த ஐ லவ் கோயம்புத்தூர் தான் நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த விஷயம். அங்கே எங்கேயோ ஆரம்பித்த விஷயம், எப்படியோ ஆரம்பித்த விஷயம் இப்போ இப்படி வந்து நிற்குதுங்க. தப்பு இல்லை வீஃபு, ஒரு தப்பு இல்லை. ஐ லவ் எல்லாருக்கும் அவங்கவுங்க இடம் தானுங்க. ஐ லவ் டவாங்கன்னா அந்த மக்களுக்கு அவங்களுக்கு தான் ஒன்று. எனக்கு பாருங்கள் ஐ லவ் பொள்ளாச்சின்னு எங்கள் ஊரில் போர்டு இருக்குது. ஸோ அது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். இதை நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருப்போம்? அதே தாங்க நானும் சொல்கிறேன். போய் பார்த்துறேன் ப்ரோ. வழி மாதிரி வந்துட்டோம் ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணும். இதில் போயிடலாம் ப்ரோ. இதில் போங்க. நமக்கு தெரியாத வழியா ப்ரோ? போக ப்ரோ. இஷ்டமேனிக்கு ஒன்றில் அடிச்சு போய் அப்படி இப்படின்னு கண்டுபிடிப்போம். ஐயோ ஒன்றும் இல்லை வீஃபு. அந்த அக்கா அழகாக இருந்தாங்களா, அதை லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. லெஃப்ட்டு ப்ரோ. சும்மா அடிச்சு விடுவோங்க. எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஐயோ, டவாங்குள்ளே வந்து நம்ம ரூமோட அட்ரஸை மறந்துட்டுனே ஒரே நாள் தான் ஆச்சு ஊரை விட்டு போய். அதுக்குள்ளேயே மறந்துட்டுனா
சமாளிப்போம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ரோடு போகுது. இங்கே பாருங்கள் எல்லோரும் கேம்ப் ஃபயர்லாம் குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. வண்டி மேலே முக்குது பீஃப். மேலே போகிறக்கு போடா ஏன் செல்ல குட்டி போட்டா. ஐயோ திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டோமா? இதுல வாய் வேற 100 என்ன பேசிட்டு ப்ரோ. ஆபுரம் ஸ்ட்ரைட்டா அதே வழியிலே போய் பாடி அங்கேயே போயிடுவோம். ஐயோ விஎஃப் பல்பாகி போச்சு. எடுத்த இடத்துலயே வந்துருச்சு. இது என்னங்க இதை விட மோசமா இருக்கு. எங்க எடுத்தனும் அங்கேயே வந்து வண்டி விட்டுட்டேங்க. அச்சோ விஎஃப் என்னமோ ஒரு குளறுபடி நடக்குது. மறுபடியும் ஒரு குளறுபடி நடக்குது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. என்னடா அது ப்ரோ. மறுபடியும் அங்கேயே வந்து நிக்கிறோம் ப்ரோ. எங்க சுத்தினாலும் ஒரே ரோடு ப்ரோ. சரி இந்த வாட்டி நீ போ ப்ரோ. இந்த வாட்டி உன் பேச கேட்குறேன் ப்ரோ. நீ போ ப்ரோ. மறுபடியும் 3வது வாட்டி அதே இடம் ப்ரோ. இப்படியா ட்ரை பண்ணுவோமா? போங்க முன்னாடி போங்க. பீஃப் இது என்னங்க மானக்கேடா போச்சு. ஐயோ ரொம்ப பல்பா போகுதுங்க பீஃப். எங்கே இருக்கோன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஆகி போயிடுச்சு. அச்சோ பிஎஃப் ஒரு வழியும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து சேர்ந்தாச்சு. ரூமை வந்து லொக்கேஷன் வந்து அந்த ஓனர்ட்டில் கேட்டு கடைசியாக அடித்து பிடிச்சி மறுபடியும் 5 டைம் அதே ரோட்டில் சுற்றி தான் ரூமுக்கு வர வேண்டியதாக போச்சு. நீங்களே 3 டைம் நடந்த கூத்த பார்த்துருப்பீங்க. சுற்றி ஒரே ரோட்டுக்கு தான் வந்து நின்னோம். ஸோ தப்பு பீஃப் 1000 பண்ணுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு நடக்க வேண்டியது நடக்குது. ஸோ ஓகே பீஃப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வழியாக ரூம் ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி ரைடு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டவாங்லேருந்து கிளம்பிடுவோம். ஸோ ஒரு நல்ல மெமரிஸோடு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவாங்லேருந்து ஷீலா பாஸ் போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்னோ இருக்க ஏரியா தான். ஸோ அந்த வாங்க ஒர்க்காமல் பார்த்துருங்க பீஃப். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைக்கோங்க. டாட்டா லவ் யூ டேக் கேர் பை.